உண்மை தீர்க்கதரிசியாக இருந்தால் நிறைவேறும். அல்லேலூயா. ஆகவே இதிலிருந்து தப்பித்து போக வேண்டுமானால் இன்னொன்றையும் கூட சொன்னேன். உடனே சங்கீதம் 50:14-15 நாகும் 1:15 படித்து உடனே கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தி தப்பித்து போ என்றும் சொன்னேன். பழைய வாழ்க்கை ஒளிந்து போகும், புதிய வாழ்க்கை கடந்து வரும். பழைய சாபங்கள் அழிந்து போகணும், புதிய கர்த்தர் இன்றை செய்திடுவார் என்று சொன்னா கன்னத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லடி. 10 குறைக்கு அம்மாக்காரி. நான் வேலூர்லேருந்து சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். என் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னியாம நீ? ஓ, அது உன் பொண்ணா? ஆமாம், நீ கல்யாணம் பண்ணி வைக்கல, கர்த்தராகிய தேவன் கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புகிறார். அவன் புருஷன் இழந்து 10 வருஷம் ஆச்சு. அதே 10 வருஷம் அவள் வாழ்க்கையை தொலைச்சிய படுபாவி. நான் எல்லாம் அப்பனாக இருந்தா ஏன்னா 1 வருஷத்தில் மறு கல்யாணமே வச்சு கொடுத்துருவேன், சொந்த அப்பனாக இருந்தால். தேவனாகிய கர்த்தர் 10 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறாருன்னா ரகசியங்கள் இருக்கிறது. சொன்னபடி கல்யாணம் பண்ணிவை. அட அந்தி கிறிஸ்தோ, இனி வேலூரில் வந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் வாந்தி எடுத்துருவேன்னா. அது ஒரு மொழி சொன்னான். வேலூர்காரங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். வேலூர் 2 யாராக வந்தால் சொல்லுங்கள். இந்த வறுத்தெடுக்கிற கதையை எப்படி சொல்லுவாங்க உங்கள் மொழியில்? கோவத்தில் திட்டுவாங்கல்ல, கோவத்தில் திட்டுவாங்கல்ல, இந்த வறுத்தெடுத்துருவேன். ஓ அண்ணா என்ன சொன்னாங்க? எப்படி புரியல சிஸ்டர்? வாந்தி பேதி வந்து செத்துருவேன்னா அப்படி ஒன்று என்ன சொல்லலை, இல்லாத சொல்லக்கூடாது, ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், செல்வமாய் வளர்ந்த ரூபவதியே உன்னை நான் பாழாக்குவேன் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கியவர் சொல்லுகிறார். இதை உன் கண் காணும். That is prophecy. That was the prophecy. இனி that is the prophecy. கையை தட்டலாம். அவளுக்கு எங்க புரிய போய் மறுபடியும் ஆண்டவர் சொன்னார். இந்த ஓசியா 13:8 தான். குட்டியை பறி கொடுத்த கரடியை போல ஈரக்குலையை கிழிச்சிருவேன்னு என்னார். ஈரக்குலையை கிழிச்சிருவேன்னு சொன்னார். சாதாரண ஒரு எக்ஸாம், இந்த பிள்ளைங்களை படிக்கிற காலத்தில் ஒரு எக்ஸாம் இல்லையா, தோத்துட்டு என்ன பண்ணுவாங்க? தற்கொலை பண்ணுறதுக்கு ஓடுவாங்க. ஒரு சப்ஜெக்டில் தோத்தா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இவங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறத விட நல்லா தாவீதை காட்டுக்கு அனுப்புன மாதிரி இந்த பிள்ளைகளெல்லாம் காட்டுக்கு அனுப்பணும். தற்கொலை எண்ணமே ஒருத்தனுக்கு வரக்கூடாது. ஒவ்வொருத்தரும் கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா சாவுறதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், வாழ்றதுக்கு இல்லை ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். என்ன சாவு இல்லையா? அப்படிதானே? வாழ்க்கையில் துன்பம் வரும், வாழ்க்கையில் கஷ்டம் வரும். சாயங்காலமான என் பொண்டாட்டி என்ன அடிப்பா, இதெல்லாம் எதிர்பார்த்து வாழ்கிறதா ஒரு வாழ்க்கை? தட்ஸ் எ த்ரில். கையை தட்டுங்க இல்லையா பிரதர்? அப்படி தானே வாழ்க்கைன்னா? அப்படி தான். கரடும் முரடும், முள்ளும் குறுக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? திடன்கொள், பயப்படாதே, நானே இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரை இங்க வச்சீங்கன்னா சாவு எங்கேயோ ஓடி போயிடும், வாழ்வு இருக்கிற இடத்துல தேடி வரும். அல்லேலூயா. ஆனால் அங்கே என்னாச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் மதிப்பெண் குறைஞ்சி அந்த பிள்ளை என்ன தற்கொலை முடிவு எடுத்துட்டான். மகள், தாய் இல்லை. தாய்க்கு தான் தீர்க்க தரிசனம் கல்யாணம் பண்ணிக்கணும். இவ கயத்தை போட்டு ஃபேனில், அந்த வீட்டிலலாம் ஃபேனெல்லாம் வைக்காதீங்க, சைடு ஃபேன் வச்சுடுங்க. இந்த பிள்ளைங்க இருக்கிற வீடுகளில் தொங்குற ஃபேனை வைக்காதீங்க, சரியா? தொங்கிடுவாங்க, சாத்தான் போய் கொளுத்த போட்டுருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சைடு ஃபேனை வச்சு விட்ருங்க. அல்லேலூயா. பயந்து இல்லை, சும்மா ஒரு உலகத்துக்கு பார்வைக்காக சொல்லியிருக்கிறேன். தொங்க போட்டுனா, கழுத்தில் கண்ணியை போட்டா, தொங்குனா பாட்டி அறுப்பாக்குறா.
ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் கண்கள் காணும்படி செல்வமாய் வளர்ந்த ரூபவதியை நான் உன்னை பாழாக்குவேன். தூக்கு போட்டு செத்தா எங்கே காலை பிடிச்சி அமுக்கலாமா? அமுக்கல்ல. காப்பாற்ற முயற்சி பண்ணலாம்ல, பண்ணல. ஓடி டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்கிற மகளுக்கு கடைக்கு ஓடுறான். உன் பொண்ணு தூக்கில் தொங்குறான்னு திரும்ப வரும்போது மூச்சு முடக்கி கிடக்குது. தேவனுடைய தீர்க்க தரிசனம் யாருக்கு வந்தாலும் நிறைவேறாமல் திரும்பவே திரும்பாது. நான் உலகத்துக்கு சொல்லியிருக்கிறேன், நாட்டுக்கு சொல்லியிருக்கிறேன், வீட்டுக்கு சொல்லியிருக்கிறேன், மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைவேறாமல் திரும்பவே திரும்பாது. உற்சாகமா கையை தட்டுங்க, ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கிடுங்க. ஆகவே உண்மையுள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. ஆனால் அது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நிறையவே கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை எனக்கு முன்பாக நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் சொல்லுவதை நான் உங்களுக்கு வைப்பேன். அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பட்டையை எடுத்து சொருகுன மாதிரி இருக்கும். வேண்டாம், இவர் ஊழியக்காரனாக இருக்கான், பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு இல்லையா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. பேசுகிறது அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. ஆகவே அந்தி கிறிஸ்துக்கு இடம் கொடாமல் எச்சரிக்கையா இருங்க. பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போச்சாச்சு. அப்போ ஈரக்கொலை கிழிச்சாச்சா? பொதிச்சாச்சு. அப்புறம் 3வது நாள் அந்த அம்மா பேசுது, எனக்கு பாஸ்டர் உடனே கல்யாணம் பாருங்கன்னு. நான் சொன்னேன், ஐ ஆம் நாட் எ புரோக்கர். உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா. அறிவிக்கிறதா என் வேலை. இப்போ நிறைய சபைகள் எடுத்து பாருங்க, பிரபலமான பாப்புலாரிட்டி சபைகள் பெண் பார்க்கும் படலத்தை வைக்கிறார்கள் இல்லையா? நான் தீர்க்க தரிசனம் 2 பேருக்கு நடந்துன்னா நான் சொல்லுவேன், உனக்கு இவன் உனக்கு இவன் கல்யாணம் பண்ணிக்கோ போன்னு சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் வந்தால். ஆனால் பிரபலமான சபைகளை புரோக்கர் வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உற்சாகமா கையை தட்டி அவங்க கன்னத்தில் அடிக்கிறத மாதிரி சத்தம் அடிங்க. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு நீ வாசித்த வசனம் பொருந்தும். எனக்கல்ல, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அல்லேலூயா. வேலூர் ஸ்ரீவன் அவர்கள் பிராவம் வந்தாச்சா? எங்கே பிள்ளைங்க? பரவாயில்ல வாங்க. பிரா, நீங்கள் நடந்த சம்பவத்தை சாட்சியாக சொல்லுங்கள். எப்படி இருக்க? நல்லா இல்லையா? சரியான உண்மையை சொல்லிட்டா பாருங்க. நம்ம எல்லாம் போய் சொல்லுவோம், சரீரத்தில் வேதி வச்சுட்டு நல்லா இல்லையா, நல்லா இருக்கீங்கடா, நல்லா இருக்கிறோம். ஆனால் உண்மையை மட்டும் சொல்லுகிறா கைத்தாளம். அல்லேலூயா. சாட்சியை சொல்லு. போய் நில்லு, ஆமாட்ட போய் நில்லு போ. தாத்தாயா நடந்த சம்பவத்தை அப்படின்னு சொல்லுங்க. நீ பேசுங்க. அன்னைக்கு நம்ம வந்தது, வீட்டிலேருந்து வந்தது, குழந்தை உடம்பு சரியில்லைன்னு வந்து பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் தேதி நைட்டு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன் 9 மணிக்கு ப்ரேயரில். ப்ரேயரில் ஜெபம் பண்ணியிருந்தோம். வெளியே எங்கன்னா போயிட்டா அந்த 9 மணி பண்ணுறதில்ல, வீட்டில் இருந்தால் கண்டினியூ அந்த 9 மணி ஜெபம் நடக்கும். அந்த ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணியிருந்தேன். நான் ஒரு கருத்த உருவம் எனக்கு மேலே நின்றுச்சு. ஜெபம் பண்ணவே முடியல, நான் கீழே விழுந்துட்டேன், மேற்கொள்ள முடியல ஜெபத்தை.
அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணேன். எழுந்து நின்று ஜெபம் பண்ணாக்கா அந்த கருத்து உருவம் எனக்கு மேலே ரொம்ப உயரமாக நின்றுச்சு. அப்போ திடீர்னு இப்படி வந்துச்சு, என்னான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் எழுந்து நின்று ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் வந்து எங்கள் பொண்ணு வீட்டு வாசலில் போய்ட்டு நின்னார். அவன் எங்கள் பொண்ணு திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க, நாங்கள் வந்து வேலூரில் இருக்கிறோம். ஜெப நேரத்தில் பாஸ்டர் இவங்க வீட்டு வாசலில் போய் நின்னார். ஏற்கனவே பாஸ்டர் இதுக்கு சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் வந்து மரணம் இருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு தெரியல அப்படின்னா என்னான்னு. நான் டெய்லியுமே அது ஜெபத்தில் வச்சு ஜெபிப்பேன். அப்போ 4ஆம் தேதி காலையிலே இது எனக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கும் போதே எங்கள் மருமகன் ஃபோன் பண்ணார். ஜெபத்தை விட்டு எழுந்தேன், இந்த பாஸ்டர் அங்கே போய் நின்று தான் நான் தரிசனமாக பார்த்தேன். உடனே எங்கள் மருமகன் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இப்படி இருக்குது பாப்பா அப்படின்னு, நீங்கள் வாங்க கிளம்பின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனே இது பண்ணிச்சு போன எங்கள் பொண்ணு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை வாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி நாங்கள் கிளம்புனோம். போயிட்டு இதை சொல்லிச்சு பாஸ்டர்கிட்ட வந்து கூட்டின்னு போய் ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. அதுக்காக நாங்கள் கிளம்புனோம். அங்கே போனாக்கா வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. 5ஆம் தேதி வந்து ஸ்கூல், 6ஆம் தேதி ஸ்கூல் கிட்டன்னு போனது இது சேர்க்குறதுக்கு. ஸ்கூலுக்கு போனாக்கா ஸ்கூலில் போயிட்டு விட்டுட்டு இது வந்துட்டு இருக்குது. குழந்த வந்து நடந்தே ஒரு 6 ஊர் தாண்டி போயிட்டுருக்குது. அதான் ஞாபகம் இல்லாமல் 1ஆம் தேதியிலேருந்தே இதுக்கு பிசாசின் தொந்தரவு, ஞாபக சக்தி இல்லை, எது பார்த்தாலும் அழுகுது, வேறு பாஷை பேசுது. அப்போ இது நேராக போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸுக்கு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் போயிட்டோம் 4 மணிக்கெல்லாம் திருவண்ணாமலை போயிட்டோம். அங்கே போனாக்கா ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்தால் காணோம். ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பஸ்ஸில் பார்த்தா அதில் இல்லை. அதுக்கப்புறம் உடனடியாக பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாப்பா 14 வயசு தான் ஆகுதுங்க, ஸ்கூல் போச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி. அவர் பாஸ்டர் சொன்னார், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னாரு. இல்லை பாஸ்டர் இப்போ தான் அது நடந்துச்சு, 2 பஸ்ஸு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டெல்லாம் பார்த்தோம், குழந்தை இல்லை வீட்டில். நைட்டு ஃபுல்லாகவும் பார்த்தோம். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னோம், குழந்தை இல்லை பாஸ்டர், எங்கன்னா போயிருக்குதா, ஃபோன் இருக்குதான்னு கேட்டார். ஃபோனும் இல்லை பாஸ்டர் அது கையில் அப்படின்னா. அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நாங்கள் திருவண்ணாமலை இருக்கிறோம், ப்ரேயருக்கு வரலையான்னு கேட்டார். ப்ரேயருக்கு வரத்துக்கு தான் பாஸ்டர் நாங்கள் போனோம், அங்கே போனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 6 ஊர் தாண்டி ஒரு கிணத்துல போயிட்டு குழந்தை விழுந்துட்டுருக்குது. அது நினைவு இல்லாமல் போயிட்டு விழுந்துட்டுருக்குது. பிசாசு தொந்தரனால போயிட்டு அது போய் கிணத்துல இறங்கிட்டு இருக்குது. அந்த கிணறு வந்து பெரிய கிணறு. அங்கே வந்து அது எப்படி சொல்கிறதில்ல, கவர்னருங்க வசிக்கிற இடம், விவசாயம் நிறைந்த இடம் அது. அந்த இடத்துல போயிட்டு பெரிய கிணறு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. அந்த கிணத்துல தரை வெள்ளமே இருக்குது தண்ணி அந்த கிணறு. இது குழந்தை போயிட்டு அங்கே விழுந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பழுப்பு மேலே உட்காந்துருக்குது. பாஸ்டருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி. பாஸ்டருக்கு சொல்லும் போதே எங்களுக்கு அது கொஞ்சம் கிளியர், அது ப்ரெஷர் இல்லை எங்களுக்கு. ஏன்னா பாஸ்டர் அது பொறுப்பேற்றுக்குவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி எங்களுக்கு விசுவாசம். அதனால் போயிட்டு நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் உடனடியாக பொருத்தனை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பொருத்தனை வேணும் சிஸ்டர், அது கடவுள் சொல்லியிருக்கிறாரு, அது குழந்தைக்கு வந்து ஆபத்து இருக்குது. தண்ணியில் வந்து கிணத்துல வந்து ஏகப்பட்ட பாம்புங்க, பாம்பு மீன் எல்லா வித விஷ பூச்சிகளும் அது நைட்டு ஃபுல்லாகவே இதை தொந்தரவு பண்ணி கிடச்சிருக்குதுங்க. இது நைட்டு ஃபுல்லாகவும் ஏசப்பா இதை கரத்தில் வச்சுருந்துருக்கிறாரு. இது நைட்டு ஃபுல்லாகவும் ஏசப்பா தான் கூட்டின்னு வந்துருக்குது. அப்படியே கரத்தில் வச்சுக்கிறாரு. ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாஸ்டர் போன மாதம் செய்தியில் சொன்ன பேருக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு, கிணத்துல என்ன நடந்துச்சு, அங்கே எப்படி குழந்தை இருந்துச்சுன்னு எங்களுக்கு நைட்டு தான் தெரியும். காலையில் ஒரு 8-9 மணி இருக்கும். நாங்கள் தான் ரெடி பண்ணிருக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதுக்கு சம்மதம் பண்ணி இது பண்ணோம். அந்த நேரத்துலேயே குழந்தை கிணத்துல இருக்கிறது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மறுநாள் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக அது கிணத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து கடவுள் அப்படி கரத்தில் பிடிச்சி அந்த நைட்டு ஃபுல்லாகவும் அதை பாதுகாத்து வச்சுருக்கிறாரு. அன்றைக்கி சார் ஆண்டவருக்கு சோத்திரம். அன்றைக்கி மறுநாள் நாங்கள் இது போல் 9 மணி அளவிலும் அங்கேயே இருக்கிறோம். நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணும்போது, பிரதர் சீக்கிரமாக பொருத்தனைக்கு இது பண்ணுங்க, ஆனால் விஷயம் பரவின இருக்குது சரீரத்தில், ஆனால் அந்த இரவு ஃபுல்லாக அந்த இந்த பைப்பு பிடிச்சின்னு ஏசப்பா ஏசப்பானே கத்தி நின்றுக்குது வந்து குழந்தை. அந்த ஊருக்கார் இது போல் நிலத்துக்கார் பார்த்துட்டு நான் வந்து குழந்தை கத்துற சவுண்டு இருக்குதுன்னு பார்த்து அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து
மணி 7-8 மணிக்கெல்லாம் குழந்தை மேலுக்கு எடுத்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸே இருந்தது, எடுத்து வெளியே போட்டு பார்த்து காப்பாற்றி ஜிஎஸ்க்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த டைமில் நாங்கள் பாஸ்ட்டுக்கு ஃபோன் போடும்போது இது மாதிரி சமாச்சாரம் சொல்லும்போது, பிரதர் சீக்கிரமாக உடனடியாக அந்த பொருத்தனைக்கு ஏற்பாடு பண்ணு, அதே மாதிரியும் அந்த சரீரத்தில் விஷம் பரவி நிற்குது, ஆனால் ஜலத்தால் தான் இருக்குது குழந்தைன்னார். ஜலத்தால் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி என்ன சொல்லுவது எனக்கு தெரில. அப்போ பாஸ்ட்டுக்கு நானும் இதனுடைய சிஸ்டர்கிட்ட சொல்லும்போது இது மாதிரி சொல்லியிருக்கிறாருன்ட்டு நாங்கள் யாவொரு ரிப்போர்ட்டுக்கும் நாங்கள் இவரை தான் கேட்போம். அது காணாமல் போட்டாலும் நாங்கள் அது மாதிரி இது போல் வருத்தப்படலை, அது மாதிரி நாங்கள் வருத்தமும் படலை. அது